அனைவருக்கும் வணக்கம். கற்பகம் இந்த காணொலியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இன்னைக்கு தேதி வந்து பார்த்தா ஜூன் 27. ஜூன் 27 அப்படின்றது வந்து பார்த்தா சர்வதேச எம்எஸ்எம்இ தினம் இருக்கிறப்ப. அப்ப எம்எஸ்எம்இனா என்னன்றத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறப்ப. குறு, சிறு, நடுத்தர தொழில்கள் அப்படிம்பாங்க இருக்கிறப்ப. எதன் அடிப்படையில வந்து பார்த்தா இந்த மாதிரி குறு, சிறு, நடுத்தர தொழில்கள் வந்து பார்த்தா வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு அதோட முதலீடு மற்றும் அதோட ஆண்டு விட்டுன்னு சொல்லக்கூடிய ஆனுவல் டர்ன் ஓவரை வச்சு வந்து பார்த்தா வேறுபடுத்துறாங்க. இப்ப குறு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு 1 கோடிக்கு மிகாமல் வந்து பார்த்தா முதலீட்டு இருக்கணும். அதோட ஆண்டு விட்டுன்னு சொல்லக்கூடிய ஆனுவல் டர்ன் வந்து பார்த்தா 5 கோடிக்குள்ளார இருக்கணும். இந்த இதை தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க இருக்கிறப்ப வந்து. அப்ப குறு அப்படின்னா 1 கோடி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட், 5 கோடி அப்படின்றது ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கிறப்ப வந்து. அப்புறம் சிறு, அதாவது வந்து பார்த்தா ஸ்மால் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு 10 கோடி அப்படின்றது முதலீடா இருக்கும் இருக்கிறப்ப 50 கோடி அப்படின்றது ஆண்டு விட்டா இருக்கும். இதே மாதிரி இதுக்கு என்னன்றதும் பார்த்து வச்சுக்கணும். மீடியத்துக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு 50 கோடி அப்படின்றது பார்த்தா இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். 250 கோடி அப்படின்றது பார்த்தா நம்மளுக்கு ஆனுவல் டர்ன் ஓவரா இருக்கும். எம்எஸ்எம்இக்கான சட்டம் வந்து பார்த்தா 2006ல வந்து பார்த்தா வகுத்தாங்க இருக்கிறப்ப வந்து அதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி.